Hi hello friends, welcome to my Ashik View channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம சேனலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம புது ஒரு விஷயம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நூனில் வந்து ஒரு ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம். இது என்ன ஐட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். சேனல் அப்கிரேட்டுக்காக தான் வாங்கியிருக்கேன் நான். இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு மெயினான பொருள் இங்கே இருக்குது. இதை வச்சுருவோம், இதை தூக்கி கடை செய்கிறோம். பார்த்திங்கன்னா ஹானர் X9Cயில் வந்து நம்ம ஒரு ஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோனு. நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே வந்து சொல்கிறேன் நான். இந்த ஃபோன் எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் உடையாது. இந்த ஃபோனோட சேர்த்து ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்தாங்க, அதோட ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சவுதி ரியாலுக்கு பார்த்திங்கன்னா 1388 ரியால். இதில் வந்து இந்த ஃபோன் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோனு வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது தான். இப்போ கொஞ்சம் நேரத்தில் அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். இந்த பாக்ஸோட லுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து பக்காவாக இருக்குது. பாருங்கள், ஹானர் X9C 5Gன்னு வந்து போட்டிருக்காங்க. தெரியும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைடில் இங்கே பேக் சைடில் பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெர்ஷன் வந்து நம்ம என்ன கலர் வாங்கியிருக்கோன்னா ஸ்கை ப்ளூ வந்து வாங்கியிருக்கோம். நம்ம வந்து ஸ்கை ப்ளூ. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணுறது வந்து பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பாக்ஸை சிக்கி நம்ம பின்னாடி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட இதை பார்ப்போம், லுக்கை. நல்லா வைட் ஆங்கிளில் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து கேமரா இருக்குது, 2 லென்ஸ் கேமரா இருக்குது. 180 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா பார்த்திங்கன்னா 2.5 லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை பார்த்திங்கன்னா இங்கே வந்து 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு அது மாதிரி வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து இதில் வந்து அப்சர்வ் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா லுக்கு வேறு லெவலில் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கையில் பிடிக்கிற ஃபீலே இல்லை இதில் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்பீக்கரோட இது கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டியூவல் சிம்மு போடுறதுக்காக இது ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன். இது நம்ம பேசுனா அது வந்து இது பண்ண வந்து இதோட லுக்கு பார்த்திங்கன்னா ஹானர்னு வந்து பேக் சைடில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ லைட்டில் பார்த்தோங்கன்னா பலன்னு மின்னுது. இது நல்லா சாஃப்டாக இருக்குது பின்னாடி. அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிவிடுவோம். ஹானர் சொல்லிட்டு வருது, ஆண்ட்ராய்டு. இது தூக்கி சைடில் வச்சுருவோம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொரு கேஸு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் கேஸு. சிலிக்கான் கேஸு நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்ல தரமாக இருக்குது சிலிக்கானு. அதுக்கப்புறம் வந்து சிம் இஜெக்டட் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வந்து சைடில் வச்சுருவோம். இங்கே இருங்க, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்குது. வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். இது வந்து உங்களுக்கு புதுசாக காட்டணுமே சொல்லிட்டு, நம்ம சேனலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணணுமே சொல்லிட்டு தான் இந்த ஃபோன் வாங்கினோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன் இது. இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதை தூக்கி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை சைடில் வைப்போம்.
அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோனில் எந்த ஃபோன்லேயுமே சார்ஜர் சரி அடாப்டர் சரி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஃபோன் வாங்கிட்டிங்களா சார்ஜர் தனியாக வாங்கணும், அடாப்டர் தனியாக வாங்கணும். எல்லோரும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் ஓகே தான், எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. சி டைப் வந்து சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 66 வாட்ஸ் வந்து சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது வந்து சவுதியில் வாங்கினதுனால சவுதி டைப்பில் வந்து இந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. இது பாக்ஸையும் தூக்கி சைடில் வச்சுருவோம். அடுத்தது பார்ப்போம் என்னென்னா கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடு சேர்ந்து கிஃப்ட் வந்துச்சு. அந்த கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது உள்ளே வந்து தேங்க்யூ கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. புக்லெட்டில் நமக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் தூக்கி சைடில் ஓரத்தை கட்டிடுவோம். கவர் பாருங்கள், இது ஒரு சிலிக்கான் கவரு, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா ஹார்டாக இருக்குது, திக்னஸும் சரி தான், நல்லா பக்காவாக இருக்குது. அதோடு சேர்த்து ஹானரோட ஹெட்செட்டு வந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 35 ஹவர்ஸ் சார்ஜிங் ஹவர்ஸு. இதோட ப்ளூடூத்தோட ரேடியேஷன் பார்த்திங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே வந்து இருக்குது. பாக்ஸோட குவாலிட்டியும் சரி தான், நல்லா பக்காவாக இருக்குது. இந்த ஃபோனு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன் வாங்கினதுக்கு இதுக்கு கவரு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இதையும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஒரு புக்லெட் வருது. இது ஒரு புக்லெட்லாம் நமக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் தூக்கி சைடில் வச்சுருவோம். ஹெட்செட்டை பாருங்கள், சிலிக்கானை ஓப்பன் பண்ணோன்னே வந்து பியூட்டிஃபுல்லாக 2 ஹெட்செட் இருக்குது உள்ள, ரைட் அண்ட் லெஃப்ட். மேக்னெட்டும் சரி நல்லா பக்காவாக வந்து இதாக இருக்குது. இங்கே வருங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் சரி தான், ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஷேக் பண்ணாலும் சரி தான், அந்த மேக்னெட்டை விட மாட்டேங்குது. நல்லா பக்காவாக இருக்குது ஹெட்செட்டு. நல்ல ஜெனரேஷன் ஹெட்செட்டு, ஹானரோட ஹெட்செட் இது. இதையும் தூக்கி சைடில் வச்சுருவோம். 5.3 சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கவரை தூக்கி இந்த ஃபோனில் வந்து போட்டுருவோம். கிஃப்ட்டு கொடுத்த கவரை தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹேங்கே ஆகல, நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது நல்லா எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இதோட இதை பாருங்கள், குவாலிட்டி 300 கிட்ட இருக்குது இதோட இது. அதோட பார்த்திங்கன்னா சவுண்டு எல்லாமே வந்து 300 இது சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நாய்ஸ்லேஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஏன்னா இங்கே இந்த ஸ்பீக்கரை வேலை செய்யும், இங்கே இருக்கிற ஸ்பீக்கரை வேலை செய்யும், இங்கே உள்ள இதை வேலை செய்யும். இதில் அடுத்தது நம்ம பார்ப்போம். நம்ம ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸ் போனோன்னே எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன் முதல்ல. இதுக்கு போய் இங்கே வருங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, 0.8ன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வெர்ஷன் பார்ப்போம். வருங்க, 14ல் வந்து இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14ல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து இதில் போட்டிருக்கு பாருங்க தெளிவாக. இப்போ உங்களுக்கு ஜிபியே எக்ஸ்ட்ரா கூட்டணுமா கூட கூட்டிக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கட்டி கூட நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2700 இன்ட்டு 1224 ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டான ஆள்லாம் கிடையாது ரிவ்யூலாம் எடுக்கிறதுக்கு. நம்ம சேனலில் சரி வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படின்னா நம்ம சேனலுக்காக அப்கிரேட் பண்ணுறதுக்காக 4Kல வந்து வீடியோ வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய ஃபோனு பார்த்திங்கன்னா வந்து 4K சப்போர்ட்டு எதுவுமே வந்து நம்ம சேனலில் நம்ம ஃபோனில் கிடையாது. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, உள்ள எல்லாமே இருக்குது. ஏஐ ஃபோனு இது வந்து ஃபுல்லாக வந்து ஏஐயில் வந்து இந்த ஃபோன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஐயோட விஷனில் தான் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். இந்த கேமரா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேன் நான் இன்றைக்கி, அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் நான். இங்கே வருங்க, ஃபோட்டோ எப்படி நல்லா பக்காவாக இருக்கா? இங்கே பாருங்க, ஏஐ விஷனில் ஐஃபோன்லலாம் இருக்கும் பாருங்கள், அந்த இது வந்து இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா 4K எல்லாமே வரும் இதில். இப்போ இங்கே இருங்க, 4Kல தான் இருக்குது. இப்போ 4Kல தான் வீடியோ இது எல்லாம் வந்து எடுத்தோன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும், நல்லா பக்காவாக இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னு வைங்களேன் 60 ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது. அதை நான் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். 30 ஃப்ரேம்ஸில் வந்து வச்சுருக்கேன் நான். எதனாலனா 30 ஃப்ரேம்ஸே போதும் நம்ம யூடியூப்க்கு. 60 ஃப்ரேம்ஸ் வந்து என்னென்னா இன்டர்நெட் அதிகமாக குடிக்கும், எல்லாமே வந்து இதில் குடிக்கும். அதனால் வந்து 60 ஃப்ரேம்ஸில் வந்து வச்சுருக்கேன். வீடியோ குவாலிட்டி பாருங்கள், வீடியோ குவாலிட்டி நல்லா பக்காவாக இருக்குது. இதில் எத்தனை எக்ஸ் வரையும் இருக்குன்னா 10x வரையும் இருக்குது. வராதுங்க, இப்போ வந்து 8x வரையும் காட்டுது. 10x அதில் மாற்றணும். உள்ளே போய் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன் நான். வரேன், இதில் போய் இதில் குறைச்சிட்டு 8x வரையும் வருது. 10x வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இதில் ஃபோட்டோஸ் சரி, இதில் வந்து மூமெண்ட்ஸ் இது இருக்குது. நம்ம மூவ் பண்ணால் இது வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இது இருக்குது. போர்ட்ரைட் இருக்குது, நைட் விஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மூடு இருக்குது. இந்த மூடில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். டியூவல் கேமராஸ் இருக்குது இதில். ஃப்ரண்ட்டும் தெரியும், பேக்கும் தெரியும் இதில். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இந்த வருங்க, இந்த டைப் வேணுமா, இந்த டைப்பு, இந்த டைப் வேணுமா, இந்த டைப்பு. ஏன்னா யூடியூப்பில் போடுறதுக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு வந்து பக்காவாக இருக்கணும். ஒன் சைடு டியூவல் சைடு இருக்குது. பாருங்க, இந்த டியூவல் சைடில் ஃப்ரண்ட்டும் பேக்காக தெரியுது. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். 4K வரைய வச்சு எடுக்கலாம். இதில் 60 ஃப்ரேம்ஸு எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே வந்து எல்லாமே அவங்க ஆப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஹானரோட ஆப்பு எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்ன நம்ம குவாலிட்டி எவ்வளோ தூரம் இந்த பேட்ரி சப்போர்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட பற்றி பார்த்தோன்னா இப்போ என்ன 6600 இப்போ என்ன ஹெர்ட்ஸ் பேட்ரி வந்து இதில் இருக்குது. இந்த ஃபோனோட சார்ஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 நாள் மினிமம் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி தான். நல்ல பக்காவாக வந்து ஃபோன் வந்து நல்லா ஒர்த்தபுளான ஃபோனு. ஐஃபோனு அது ஆண்ட்ராய்டு இந்த சாம்சங்கில் அந்த ஃபோனு இந்த ஃபோன் வாங்குறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த ஃபோனு வந்து நீங்கள் வாங்கலாம். பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. நல்லா லேக் ஆகலை. இந்த பாருங்கள் ஃபோனை நீங்கள் என்னமா செஞ்சாலும் சரி தான், லேக் ஆகாது. பாருங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஃபோனை பற்றி சொல்லணுன்னா நல்லா பக்காவாக இருக்குது. அதுமாதிரி ஒன்று இது உங்களுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 மீட்டர்ஸில் இருக்குது. கீழே தூக்கி போட்டாலும் உடையாது ஃபோனு. அந்த மாதிரி ஃபோனு இது. ஃபோனு வந்து நல்லா இருக்குது. டென்ஷனில் நீங்கள் கீழே போட்டாலும் சரி தான், எங்கே போட்டாலும் சரி இந்த ஃபோனு வந்து உடையாது. இப்போ நான் உங்களுக்கு சவுண்டோட குவாலிட்டி வந்து நான் காட்டுறேன். நான் யூடியூப் போயிட்டேன். யூடியூப் போய் நான் காப்பிரைட் மியூசிக் அடிச்சிருக்கேன். சவுண்டு இங்கேயும் கேட்குது, இங்கேயும் கேட்குது. இங்கே பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் சவுண்டு பாருங்கள். பல இதில் கேட்குது. 360 சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். 2.1 1x எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரச்சனையே இல்லை. 8.0x வரையும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம்.
சவுண்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? மேலேயும் கேட்கும், கீழே கேட்கும். அதிகமாக போட்டால் நம்ம சேனலில் காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க, யூடியூப் வந்து காப்பிரைட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் உள்ள செட்டிங்ஸு எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, செட்டிங்ஸ் போனோன்னு வைங்க, அப்படின்னா ஹானரோட இது ஐடி எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பழைய ஃபோனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பழைய ஃபோனில் வந்து ஹானரோட ஐடி வச்சுருந்தேன். அந்த ஹானர் ஐடி போட்டோன்னே எல்லாமே வந்து எல்லாம் செட் ஆகிடுச்சு, எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு ஹானரோட ஐடி. ஸோ அதுமாரி ஹானரோட இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, பழைய ஃபோனில் என்னென்னா NFC சிஸ்டம் கிடையாது. இதில் பாருங்கள், NFC சிஸ்டம், 5G சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது. கேமரா குவாலிட்டி, அதுமாரி வந்து லொக்கேஷன் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது இதில். ஃபோன் வாங்கினோடனே ஒரு அப்டேட்டு வந்துச்சு. அந்த அப்டேட் பண்ணோன்னே 8.0 வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். இப்போ வந்து 14 ஜெனரேஷனில் வந்து ஓடிட்டுருக்கு. ஃபோனு வந்து சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது. இந்த ஃபோனு வந்து நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினா இந்த ஃபோனு வந்து ஒர்த்தபுளாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 4 டைப்ஸ் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூ, பிளாக்கு, ரோஸு, பிங்க்கு, இந்த 4 கலரில் இருக்குது. இந்த நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ காலையில் சார்ஜ் போட்டேன் 100ல். இன்ன வரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் செக்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்க, 97 இருக்குது. 6600 இமேஜ் பேட்ரி. 2 டேஸு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணாலும் சரி, சார்ஜ் போகாது. இது நல்லா இருக்குது ஃபோனு. ஏன்னா நம்ம ஆப்பிள் வாங்குறதுக்கு, அது வாங்குறது, இது வாங்குறதுலாம் வந்து எப்படின்னா வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினா இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கலாம். ஏன்னு வைங்களேன், நீங்கள் கீழே போட்டாலும் உடையாது, நீங்கள் எது செஞ்சாலும் இதில் வந்து உடையாது. என்னால் முடிஞ்ச அளவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.